Hi friends, welcome to Harshika Mom channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜுவல்லரி ஷாப்ஸில் கோல்டு ரேட்லாம் எப்படிலாம் டிஃப்ரென்ஸ் ஆகுது, எப்படிலாம் கோல்டு ரேட்லாம் இருக்குது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஷோரூம் பற்றி நான் வந்து கோல்டு ரேட் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து Jan 3, 2024. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கும். அதுக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. இது மாதிரி சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக எனக்கு. இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு ரேட்டோட இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 22 கேரட் 916. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 5915 தான் இன்றைக்கி மார்க்கெட் ரேட். இதுலேருந்து எந்தெந்த ஷோரூமில் வந்து எவ்வளோ கம்மி பண்ணி தராங்கன்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டி எடுத்துருக்குறோம். ஜிஆர்டி இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 5850. லலிதாலையும் 5850. பீமாவில் பார்த்திங்கன்னா 5769. இந்த ஷோரூமில் பார்த்திங்கன்னா பீமாவில் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கல்யாணில் வந்து 5850. என்ஐசிலையும் 5850. ஸ்ரீகுமரன் தங்கமாலை அதுலேயும் வந்து 5850. நெக்ஸ்ட்டு தனிஷ்க் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா தனிஷ்கில் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. 6096 ருபீஸ் வருது. தங்கமயில் பார்த்திங்கன்னா 5850. மலபார் பார்த்திங்கன்னா 5850. ஜாய் ஆல்காஸில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் அப்படியே அவங்க ஆட் பண்ணுறாங்க 5950. போத்தி சொர்ணமகள்லேயும் பார்த்திங்கன்னா 5850. சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் எஸ்எஸ் சொல்லுவாங்க, அதில் பார்த்திங்கன்னா 5865. என்எஸ்கே இந்த ஷோரூம் வந்து செங்கல்பட்டில் இருக்குது. அதுலேயும் மார்க்கெட் ரேட் அப்படியே வந்து பண்ணுறாங்க 5915 ருபீஸ். மங்களன் மங்கள் பார்த்திங்கன்னா 5850. கசானா ஜுவல்லரி பார்த்திங்கன்னா 5850. மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கடையில் எல்லாமே வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஷோரூமில் வாங்க தான் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம வந்து இழக்கிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 5950 சொல்லியிருக்கிறேன். கோல்டு ரேட் கேல்குலேஷனோட தான் பார்க்க போகிறோம். பீமாவில் பார்த்திங்கன்னா 5769 தராங்க. 1 கிராம் பார்த்திங்கன்னா 5769 அவங்க வந்து விற்கிறாங்க. இப்போ மார்க்கெட் ரேட்டை விட பார்த்திங்கன்னா 146 ருபீஸ் வந்து கம்மியாகுது ஒரு கிராமுக்கு. இதே ஒரு சவரன் பார்த்திங்கன்னா 46,154 வந்து பீமாது. மார்க்கெட் ரேட்டை விட கம்பேர் பண்ணிங்கன்னா 1168 ருபீஸ் வந்து 8 கிராம் கோல்டு. 1 சவரன்னா 8 கிராமு. இப்போ 5 சவரன் பார்த்திங்கன்னா 2,30,760. அப்போ வந்து மார்க்கெட் ரேட்டை விட பார்த்திங்கன்னா 5840 ருபீஸ் வருது. 5 சவரன்னா 40 கிராம் வருது. பீமாவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது மார்க்கெட்டை விட. இதே வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை விட அதிகமாக இருக்கிற தனிஷில் பார்த்திங்கன்னா 6096 ருபீஸ் வருது. 1 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா 6096 ருபீஸ். மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 181 ருபீஸ் அதிகமாக வருது. ஒரு சவரன் பார்த்திங்கன்னா 48,768 வருது. மார்க்கெட் ரேட்டை விட 1448 வருது 8 கிராமுக்கு. இதே 5 சவரன் பார்த்திங்கன்னா 2,43,840 வருது. மார்க்கெட் ரேட்டை விட பார்த்திங்கன்னா 7,240 ருபீஸ் வருது 40 கிராம்ஸ்க்கு. இதிலலாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்து எந்த ஷோரூமில் போனீங்கன்னா கம்மியாக இருக்கும்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். எப்படி நீங்கள் கோல்டு ரேட்லாம் வந்து பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லா ஜுவல்லரி ஷாப்ஸுமே வந்து அவங்க இண்டிவிஜுவலாக ஆப் வச்சுருக்காங்க. இல்லைனா கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் வரும். நீங்கள் வந்து அந்த மொபைல் ஆப்பில் வந்து எந்த ஷோரூம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் இறக்கி வச்சு அதில் இன்றைக்கி என்ன ரேட்டுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே வந்து கோல்டு சீட்டு போட்டிருக்கிறவங்களாம் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பேமெண்ட் சீட்டு கட்டும் போது 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் வந்து கோல்டு ரேட்டை வந்து பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் சீட்டு பே பண்ணணும். அப்படி நீங்கள் ரெகுலராக பார்த்து சீட்டுக்கு பே பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மில்லி கிராம்லலாம் வந்து உங்களுக்கு வந்து கூடும். அப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்லி கிராம் வச்சுவே வந்து ஒரு கிராமுக்கு கூட உங்களுக்கு வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் வந்து கோல்டு ரேட் எப்போவுமே செக் பண்ணிட்ட பிறகு வந்து பேமெண்ட் கட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.